पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். தர்மத்தின்படி வனவாசம் அஞ்ஞானவாசத்தை முடித்த பாண்டவர்கள் நியாயமாக தங்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை தருக என கேட்க, ஊசிமுனை இடமும் தரமாட்டேன் என்று துரியோதனாதிகள் கூற, ரெண்டு பேருக்குமே யுத்தத்தில் விருப்பம் இல்லை என்றாலும் வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும். இப்போ கடைசி முயற்சியாக பகவான் கிருஷ்ணனை தர்மராஜன் பிரார்த்தித்தார். யுத்தத்தில் எனக்கு சிறிதும் விருப்பம் இல்லை. ஏனென்றால் யுத்தம் என்று வரும் பொழுது நிறைய சஜ்ஜனர்களும் மடிவார்கள். அப்போ நாமளாக யுத்தத்தை நாம சொல்லது ஆரம்பம் செய்வது அப்படிங்கிறது என் மனதுக்கு ஒப்பவில்லை. எப்படியாவது ராஜ்யத்தை கேள், கடைசியாக 5 கிராமங்களையாவது பெற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் பகவான் கிருஷ்ணனிடம் கேட்க, அவன் உள்ளதை உள்ளபடி கூறினான் கிருஷ்ணன். இந்த மழுப்புற வேலையே அவனுக்கிட்ட இல்லை. அங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தீர்க்க தரிசனமாக பகவான் கிருஷ்ணன் தர்மராஜனிடம் கூறினான். கெஞ்சி கேட்டாலும் அவன் கால் பிடித்து கேட்டாலும் அவன் சிறிய இடம் கூட நிச்சயமாக தரமாட்டான். ஏன்னா அவன் பிறவியிலேயே மகா பாவி. சத்தியம், தர்மம், பச்சாதாபம் எப்படி எந்த விஷயத்தையும் துரியோதனிடம் எதிர்பார்க்க முடியாது. அப்போ இதற்கு யுத்தம் ஒன்றே இதற்கு விடிவு அப்படிங்கிறது ஸ்பஷ்டமாக சொன்னான். பின் ஏன் தூதுவனாக நான் செல்கிறேன் என்றால், அந்த சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் துரியோதனன் எவ்வளவு அதர்மவாதி என்பதை நிரூபிக்க வேண்டும். இவ்வளவு அதர்மம் செய்பவன் செத்தே ஆக வேண்டும் என்று அவர் மனதிலும் தோன்ற வேண்டும். அப்போ இந்த ஒரு காரியத்திற்காகத்தான் பகவான் கிருஷ்ணன் தூது செல்வதற்கு ஒப்புக்கொண்டார். செல்வதற்கு முன்னாடி மற்றவர்களுடைய அபிப்பிராயம் என்ன என்றதை அறிய வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணன் நினைத்தான். தர்மராஜன் தயவு செய்து யுத்தம் வேண்டாம், எப்படியாவது ராஜ்யத்தை பெரு, சாந்தமாக பேசு இப்படி சொன்னா, பீமசேனனும் சரி, அர்ஜுனனும் சரி, நகுலனும் சரி ஒரே விதமாக தயவு செய்து அங்கு ராஜ்யத்தை பெறுவதற்கு உண்டான வழி ஏதாவது இருந்தால் ஆகட்டும். ஏன்னா எங்களால் பரத குலம் நாசமானது என்கின்ற ஒரு பெயர் மட்டும் வந்துவிடக்கூடாது. ஆனால் இதில் தெளிவாக இருந்தவன் யாருன்னா சகதேவன். அவனிடம் போய் இறைஞ்சி கேட்காதே, அப்போ யுத்தம் ஒன்றே இதற்கு தீர்வு என்று ஸ்பஷ்டமாக தெரிவித்தவன் சகதேவன். அது மட்டுமா, திரௌபதி இவர்களெல்லாம் இன்று ராஜ்யத்தை பெரு, அவனிடம் கெஞ்சி எப்படியாவது வாங்கி வா என்று சொல்கிறார்கள். சபையில் துச்சாதனன் என்னுடைய கூந்தலை தர தர என்று இழுக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஆண்டோர்கள் சான்றோர்கள் ஒரு வார்த்தை ஆறுதலாக கூறவில்லை எது தர்மம் என்று. ஏன் நான் என்ன சொல்லுது, கணவனாக மதிக்கக்கூடிய ஒருவர் கூட வாய் திறக்கவில்லை. அப்போ அந்த இடத்தில் என்னை காத்தவன் நீ மட்டும்தான். யாரு? கிருஷ்ணன். அப்போ அந்த ரணம் இன்றும் ஆறவில்லை. இவர்கள் இறைஞ்சி கேட்பதாக இருந்தால் கேட்கட்டும், நான் யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறேன். என்னுடைய தந்தை இருக்கிறார், அண்ணன் இருக்கிறார், என்னுடைய குழந்தைகள் இருக்கின்றனர். இவர்களை வைத்துக்கொண்டு அவர்களை துவம்சம் செய்து விடுவேன் அப்படின்னு திரௌபதி. பாருங்க, சகதேவனும் சரி திரௌபதியும் சரி ரெண்டு பேரும் யுத்தம் தான் இதற்கு தீர்வு, எந்த காரணத்தை கொண்டும் மாற்றம் இல்லை என்பதில் தீர்மானமாக இருந்தனர். இன்னும் சொல்ல போனா பகவான் கிருஷ்ணனுடைய எண்ணமும் அதுவே. ஏன்னா அவனுடைய அவதாரமே தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும், அதர்மத்தை அழிக்க வேண்டும் என்பதே. அப்ப இந்த இடத்துல ஆனந்தமாக அனைவருடைய அபிப்பிராயங்களையும் கேட்டுவிட்டு பகவான் கிருஷ்ணன் ரதத்தில் ஏற
பின்னையே அனைவரும் பாண்டவர்கள் சென்று கொண்டிருந்தனர். ஒரு இடத்தில் திரும்பி பார்த்து எல்லை வரை சென்று விட்டு, நீங்கள் கிளம்புங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்று பகவான் கிருஷ்ணன் கூற எத்தனை ரிஷிமுனிகள் அவனோடு இணைந்தனர். இன்னும் சொல்ல போனா பகவானுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய பரசுராமர், வேதவியாசர், இன்னும் ஏனைய ரிஷிகள் அவனோடையே வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எதற்காக என் பின்னே வருகிறீர்கள் அப்படின்னா, அந்த சபையில் பாண்டவர்களுக்காக நான் பேசும் பொழுது நீங்கள் பேச இருக்கிறீர்களா அப்படின்னா இல்லை இல்லை, பகவானுடைய திருவாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் கேட்க வேண்டும். ஏன்னா பகவானுடைய உபதேசம் அவ்வளவு சிறந்தது, அவனுடைய வார்த்தைகளை கேட்டால் நிச்சயம் பரம புண்ணியம் என்று நினைத்தனர் ரிஷிமுனிகள். அப்போ ரிஷிமுனிகள் சகிதம் பகவான் கிருஷ்ணன் கிளம்பினான். அது எப்படி இருந்துச்சு அந்த சூழ்நிலையில மகாபாரதம் வர்ணிக்கிறது. எப்படின்னா, லேசான ஒரு காற்று, கீழே இருக்கக்கூடிய புழுதியை மேல் இளாவண்ணம், அற்புதமான தென்றல் என்று சொல்வார்களே அந்த மாதிரி ஒரு காற்று. தேவர்கள் மேலிருந்து புஷ்பமழை சொரிந்தனர். அது மட்டுமா, பூர்ண கம்ப மரியாதை, அனைத்து பிராமணர்களும் வழிநெடுக கிராமங்களிலும் நகரங்களிலும் இருந்து கிருஷ்ணனை வரவேற்று, மந்திரங்களால் அவனை வரவேற்று ஆச்சுங்களா, அத்தனை பேருக்கிட்ட இருந்தும் கிருஷ்ணன் ஆசீர்வாதம் பெற அத்தனை பேரும் காத்திருந்தனர் அப்படின்னு எழுதினாங்க. ஸ்திரீயர்கள் என்ன பண்ணாங்க, கையில் தட்டில் பூக்களை வைத்துக்கொண்டு இருபுறவும் நின்று கொண்டு வழிநெடுக கிருஷ்ணனை, அந்த என்ன சொல்லுது, அவ்வளவு கிருஷ்ணன் ஒரு இடத்திலிருந்து கிளம்புகிறான் அப்படின்னா, திருப்பதியில் இன்னும் பாருங்க, மலையப்ப சுவாமி அந்த தேரில் வரும் பொழுது எத்தனை ஜனங்க, வேத கோஷங்கள், தாசியர்கள், நடன மங்கையர்கள், இப்படி அவர்கிட்ட இருந்து என்னென்ன திறமைகள் இருக்கோ அதை அத்தனையும் பகவான் முன்னாடி காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பரிவாரங்கள் அனைத்தும் கூடவே கிளம்புவது போல பகவான் கிருஷ்ணன் தூதுவனாக செல்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அத்தனை பேரும் வழிநெடுக இருந்து கிருஷ்ணனை வரவேற்க ஆரம்பித்தனர். இப்போ விடியற் காலை கிளம்பியவன், ஏனாவது 3வது முகூர்த்தம் என்று சொல்வோம். அப்போ இப்போ சாயந்தர நேரம் ஆயிடுத்து. இப்போ கிருஷ்ணன் வந்து சேர்ந்த கிராமம் எது அப்படின்னா, குசஸ்தலா என்கின்ற கிராமத்தை வந்தடைந்தான். அங்க ஏன் அந்த இடத்துல தாருக்கனை அந்த ரதத்தை நிறுத்த சொன்னான் என்ன, சாயந்தர நேரம் ஆகிவிட்டது, சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும், வண்டியை நிறுத்து அப்படின்னா. பாருங்க, கர்மயோகம் என்று சொல்வார்கள். மனிதனாக பிறந்தவர்கள் நிச்சயமாக திரிகால சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நியமம். ஆனால் பகவான் செய்ய வேண்டுமா அப்படின்னா, எப்பொழுது அவதாரம் என்று வந்து விட்டானோ, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தானும் நடத்தி காண்பித்தான் பகவான் கிருஷ்ணன். பாருங்க, சந்தியாவந்தனத்துக்காக நிறுத்தினான். உடனே இந்த செய்தி அந்த கிராமம் முழுக்க பரவியது. அனைத்து ஜனர்களும் ஒன்று சேர்ந்தாங்க. என்ன, பகவான் கிருஷ்ணனே நம்மளுடைய கிராமத்திற்கு வந்துள்ளான் அப்படின்னு அத்தனை பிராமணர்களும் அந்த பகவான் கிருஷ்ணனை சூழ்ந்து கொண்டு, அவர்கள் எப்படின்னா ஆச்சார அனுஷ்டானத்தில் மிக கைதேர்ந்தவர்கள், பகவத் பக்தி மிகுந்தவர்கள், அது மட்டுமல்ல தர்ம மார்க்கத்தில் நடப்பவர்கள், அதர்மம் என்கின்ற சொல்லே அறியாதவர்கள். அது மட்டுமல்லாமல் அத்தனை பேரும் கைகூக்கு பகவான் கிருஷ்ணன் கிட்ட, நீ கண்டிப்பாக என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் அப்படின்னு அனைவரும் கிருஷ்ணனை அழைக்க. அப்போ பாருங்க, அத்தனை பேர் முன்னாடியும் கிருஷ்ணன் சொன்னா கண்டிப்பா வரேன் அப்படின்னா. என்ன செய்தான்னா, யார் யார் அழைத்தார்களோ அனைவர் வீட்டிற்கும் சென்றான் பகவான் கிருஷ்ணன். எல்லார் வீட்டிற்கும் போய் அவர்களை சந்தோஷப்படுத்தி அங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பிராமணர்களுக்கும் முதலில் உணவு உண்ணச் செய்து பிறகு தான் அமர்ந்து உண்டான் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, மற்றவர்களை மகிழ்வித்து மகிழ்பவன் பகவான் கிருஷ்ணன். பக்தர்களுக்கு வேண்டியதை தருவதற்காக தன் நிலையிலிருந்து இறங்கி, பாருங்க, பாண்டவர்களுக்காக தூது செல்ல வேண்டிய நிலை பகவான் கிருஷ்ணனுக்கு தேவையா என்றால், என்னை நம்புகிறார்களே, எனக்காக அவர்கள் இவ்வளவு தூரம் என்னையே
சரணடையும் பொழுது நான் அவர்களுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று நிரூபித்து காட்டியவன் பகவான் கிருஷ்ணன். இப்போ அத்தனை பேரையும் சாப்பிட வைத்து இவன் உண்டு மகிழ்ந்தான். உடனே இந்த நேரத்தில் கிருஷ்ணன் எங்கு இருக்கிறான் என்கின்ற செய்தி அஸ்தினாபுரத்துக்கு எட்டியது. உடனே திருதராஷ்டிரனுக்கு பயங்கர கையும் ஓடலே காலும் ஓடலே, பகவான் கிருஷ்ணனே வரான்னா நாம செய்த பாக்கியம் என்ன? துரியோதனா, பகவான் கிருஷ்ணன் வரான், சாமானியம் இல்லை, நிச்சயமாக அவனுக்கு மிகப்பெரிய கௌரவம் கொடுக்க வேண்டும். நீ பூஜை செய், பூஜை செய்தால் உனக்கு நிச்சயமாக நல்லது ஆகும் துரியோதனா, இந்த வாய்ப்பை தவற விடாதே. அது மட்டுமல்ல, பாருங்க, பகவான் கிருஷ்ணனை சந்தோஷப்படுத்தினால் நீ மனதில் என்னென்ன காரியங்களை நினைத்திருக்கிறாயோ அதை அத்தனையும் நிறைவேற்றி தருவான். பாருங்க, அது மட்டுமல்ல, நம் ஆசை பூரணம் செய்தவுடன் உடனே என்ன செஞ்சான், அந்த குசஸ்தலா கிராமத்திலிருந்து அஸ்தினாபுரம் வரையிலும் அங்கு வழி நெடுக தோரணங்கள் என்ன, தங்குவதற்கு மாளிகைகள் என்ன, எங்கு தங்க வைப்பது அப்படின்னு பார்த்தா துரியோதனுடைய இல்லம் சிறியது. அங்க இருக்கிறதுலேயே பெரிய இல்லம் யாருதுன்னா துச்சாசனுடையது. அப்ப அந்த இல்லத்தில் தங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்து அதனை சுத்தம் செய்து பஞ்சபக்ஷ பரிமாணம் என்று சொல்வார்கள், என்னென்ன சாப்பிட முடியுமோ அத்தனை பதார்த்தங்களையும் தயார் செய்ய உத்தரவிட்டான் திருதராஷ்டிரன். அது மட்டுமல்ல, பாருங்க, இது அத்தனை ஏற்பாடையும் செய்தானே ஒழிய பகவான் கிருஷ்ணன் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. இந்த வசதிகள், தோரணங்கள், அந்த பஞ்சபக்ஷ பரிமாணங்கள், மாளிகைகள், பாருங்க, ஏன்னா இது கபட நாடகம் என்பதை அறிந்தவன் கிருஷ்ணன். அவன் மனதில் ஏதோ ஒன்றை வைத்து கொண்டு நடித்து கொண்டு இருக்கிறான் என்பதனை அறிவான். எப்படியாவது கிருஷ்ணனை தன்வசப்படுத்த வேண்டும் என்கின்ற ஏற்பாடுகளை ஆனந்தமாக செய்து கொண்டிருந்தான். இன்னும் சொல்ல போனா, நானே என் கைப்பட கிருஷ்ணனுக்கு பூஜை செய்கிறேன் அப்படின்னு வழிய வந்தாங்க. அப்போ திருதராஷ்டிரன் கூறினான், பகவான் கிருஷ்ணனுக்கு நான் அற்புதமான ரதங்களை கொடுக்க போகிறேன். அதுவும் எவ்வளவு? 16 ரதம். அவை அனைத்தும் தங்க ரதம். அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ரதத்திலும் 4 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும். அது எங்க? பாக்லீக தேசத்தினுடைய குதிரைகள், கரும் குதிரைகள். இன்றைய ஆப்கானிஸ்தானம் அப்படின்னு சொல்றமே, அந்த தேசத்திலிருந்து வந்த குதிரைகள். அது மட்டுமல்ல, 8 யானைகளை கொடுக்க போகிறேன், தந்தங்கள் நிறைய உடையது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டுமா அப்படின்னா, 100 தாசியர்கள், தாசர்கள், இவர்கள் அனைவரும் பணிவிடை செய்வதற்காக நான் தானமாக கொடுக்கிறேன். 1000 கிருஷ்ண மிருகம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதனுடைய சர்மம், அதில் அமர்ந்து கொண்டுதான் பூஜை மடி விஷயங்களை செய்வார்கள். அந்த மாதிரி 1000. இது எங்கிருந்து வரவழைக்கிறது அப்படின்னா, சைனாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட அற்புதமான 1000 கிருஷ்ண மிருகத்தின் சர்மம். சர்மம்னா தோல். அது மட்டுமா அப்படின்னா, அற்புதமான மணி என்னிடம் இருக்கிறது. அது இரவு பகல் எந்த நேரத்திலும் அற்புதமான ஒளியை தருவது. அது எப்படின்னா, பகவான் கிருஷ்ணனுக்கு மட்டும் அல்ல, அவன் கூட வருபவர்கள் அத்தனை பேருக்கும் நான் கொடுக்கிறேன். பாருங்க, நான் என்னுடைய குடும்பம் சகிதமாக யாரும் இருக்கக்கூடாது, அனைவரும் தன் நிலையிலிருந்து இறங்கி வந்து கிருஷ்ணனை பூஜிக்க வேண்டும் என்று திருதராஷ்டிரன் விருப்பப்பட்டான். பாருங்க, அவனை வரும்போது வரவேற்பதற்கு உண்டான அந்த தோரணங்களை இப்பொழுதே கட்டு. அது மட்டுமல்ல, பாருங்க, அந்த முத்து ரத்னங்கள் என்னென்ன பவளங்கள் இருக்கோ அது அத்தனையும் பகவான் கிருஷ்ணன் முன்னே வை. அது அத்தனையும் அவனே எடுத்துக்கொள்ளட்டும். அது மட்டுமில்லை, ஏன்னா இந்த வரவேற்பை பார்த்து பகவான் கிருஷ்ணன் அகமகிழ வேண்டும், குஷிப்பட வேண்டும். அஸ்தினாபுரத்திற்கு வந்தோம், அவர்கள் என்னென்ன ஏற்பாடு செய்தார்கள் என்று கிருஷ்ணன் சந்தோஷப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா நம்மளுடைய பக்தி எத்தகையது அப்படிங்கிறது கிருஷ்ணன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று திருதராஷ்டிரன் நினைத்தான். இதுல என்னன்னா, பாருங்க, 3 லோக ஜனங்களும் கௌரவம் கொடுப்பது எதனால தெரியும்னா, அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் அவ்வளவு எளிதில் ஒரு இடத்தில் வருவதில்லை.
வரும் பொழுது அவனுக்கு உண்டான சேவைகளை செய்து அந்த பிரார்த்தனைகளை அவன் முன் வைத்து நம்மளுடைய வாழ்க்கையை வளமானதாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் விதுரன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். ஏன்னா எப்படியாவது கிருஷ்ணனுடைய அனுகிரகம் கிடைத்து விட்டால் தன்னுடைய பிள்ளைகள் பிழைத்து விடுவார்கள் என்கின்ற ஆசை இந்த கிழவனுக்கு அப்படின்னு விதுரன் நினைத்தான். அப்போ விதுரன் பகவான் கிருஷ்ணன் வருவதை பற்றி அவனுடைய கருத்து என்னவாக இருந்தது என்பதனை நாளையும் பெறுகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.